வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி மாவு இருந்தால் கூடவே 2 பழமும் வச்சு சூப்பராக மணமாகவும் இனிப்பாகவும் ஒரு ஸ்வீட் பனானா பணியாரம் செய்யலாங்க. வெளியே வந்து நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கிற இந்த பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது சின்னவங்க முதல் பெரியவங்களுக்குலாம் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ரொம்ப பொருளும் தேவையில்லைங்க. கொஞ்சமான பொருளை வச்சு நம்ம இது சூப்பராக செய்யலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ புளிப்பில்லாத இட்லி மாவு இருந்தால் அது ஒரு கப் எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை வந்து தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்ல பழுத்த பழம் 2 பழம் எடுத்துக்கலாங்க. அரை கப் அளவு பொடித்த வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் துருவின தேங்காயும் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இப்போ இதை ஊற வச்சுருந்த ரவையை வந்து இட்லி மாவில் சேர்த்துக்கலாங்க. பழமை நம்ம இது போல் துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணிடலாம். இல்லைனா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அரை கப் அளவு பொடித்த வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பொடித்த ஏலக்காய் 2 அதையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நெய்யும் எண்ணெயும் கலந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் வந்து பணியாரம் கல் அதை போட்டுட்டு காய வச்சிடலாங்க. இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. நல்லா கலந்துட்டு காஞ்ச இந்த குழி பணியாரக்கல்ல ஒவ்வொரு கண்டி அப்படியே ஊற்றிடலாங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் 3/4 அளவு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வந்த பிறகு கோல்டன் கலரில் செவந்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. ருசியாக டேஸ்டியான கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் பணியாரம் நம்ம இட்லி மாவு வச்சு இது போல் தயார் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பெரியவங்களும் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி மாவு மட்டும் ரொம்ப புளிக்காமல் இருக்கணும். அதே சமயம் ரொம்ப சால்ட்டு இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்காகவும் இது நம்ம பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபியான ஸ்வீட் பணியாரம் ஈஸியாக நீங்கள் இட்லி மாவில் கொஞ்சம் பொருளை வச்சு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.